தர்ப்பணம் விடுறோம். எதுக்காக தர்ப்பணம் விடுறோம் அப்படின்னா, நம்முடைய கடமை பித்திருக்களுக்காக நம்ம தர்ப்பணம் விடுறோம். கிரகண தர்ப்பணம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த சிம்ம ராசியில் சூரியனும் கேதுவும் பிரவேசிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக விடாது நம்ம கண்டிப்பாக தர்ப்பணம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா உத்தர நட்சத்திரத்தில் வருது இந்த கிரகணம். அப்போ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பித்ரு தர்ப்பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பித்திருக்குடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அதனால் பித்திருக்களை வர வைத்து நம்ம வந்து தண்ணியை விடுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு உணவே அதுதான். ஓகேங்களா அப்படின்ற நிகழ்வு இருக்குது. இதை கடைபிடித்தாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜென்ரேஷன் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். இந்த தர்ப்பணம் விடுவதே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா காலகாலத்துக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் நம்முடைய ஆசீர்வாதம். என்ன குலதெய்வம்னு சொன்னாவே நம்ம பித்திருக்கள் அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே நம்முடைய காவல் தெய்வங்கள்னு சொல்லுவோம். நம்ம பாரம்பரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காவல் தெய்வங்கள்னு சொல்லுவோம். இவங்க தான் நம்மளுடைய காவலை காப்பவர்கள்னு சொல்லலாம். ஓகேங்களா, இவங்க தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். ஓகேங்களா, அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. நம்மளுடைய மகன் அப்பாவினுடைய சாரத்தை கொண்டவராக இருப்பார்னு சொல்லலாம். அப்பாவினுடைய அப்பா தான் தாத்தான்னு சொல்லுவோம். நம்முடைய மகன்னாவும் 5ஆம் ஏல்பி லக்னம் இப்போ மேஷ லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. 5ஆம் பாவம்னு சொன்னால் தாத்தான்னு சொல்லுவோம். நம்மளுடைய குழந்தைகளும் 5ஆம் பாவம் தான் சொல்லுவோம். அப்போ அப்பாவினுடைய சாயல் வந்து அவனுக்கு இருக்கக்கூடிய தன்மை இது எல்லாமே பரம்பரை டிஎன்ஏயை பொறுத்து எல்லாமே அப்படியே பரம்பரையாக வரக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் ஆசீர்வாதம். அவங்க ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அதனால் இந்த கிரகண தர்ப்பணம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை மட்டும் கடைபிடிச்சாலே போதும். நன்றி சார், நன்றி. எளிமையான விளக்கம் வந்து எல்லாருக்குமே புரியும் வகையில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.